ஒருத்தன் அவனோட வீட்ல எலித்தொல்லை அதிகமானதால பூனை ஒன்றை வளர்த்தான். பூனை வந்ததும் எலிகளால முன்பு மாதிரி தானியங்களை திருட முடியல. கூட்டத்துல இருந்த எலி ஒண்ணு பூனைய விரட்டணும் இல்ல அந்த பூனையோட நண்பனாகணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு ஒரு வயதான எலி, பூனையோட நண்பனாக வேணாம், அது நம்ம ஜென்ம விரோதி, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இதனால மற்ற எலிகள்லாம் வயதான எலியோட சேர்ந்து வேற இடத்துக்கு போயிருச்சுங்க. ஆனா பூனைய நண்பனாக்கணும் அப்படின்னு சொன்ன எலி மட்டும் எப்படியாச்சும் பூனையோட சேர்ந்து கூட்ட கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கூட்டத்தோட போகல. ஒரு நாள் அந்த எலிய பூனை பிடிச்சதும், பூனையே என்னை விட்டுடு, நான் உன்னோட நண்பனாகணும்னு ஆசைப்படுறேன், தினமும் வகை வகையான தின்பண்டங்களை கொடுக்கற அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டுச்சு. எலியே, எனக்கு பாலும் காஞ்சு போன ரொட்டியும் போதும், நீ நாளைக்கு கொடுக்க போற தின்பண்டங்களுக்காக இன்னைக்கு கிடைக்கிற உன் கறியை இழக்க நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே எலிய கொன்று தின்னுடுச்சு. நம்ம எதிரிகள் கிட்ட எப்போதும் நியாயம் எதிர்பார்க்கவே கூடாது.